இவர்களை கொண்டுதான் உலகத்துல இஸ்லாம் வளர்ந்தது. எல்லா பகுதிகளுக்கும் இந்த பெரியார்கள் சூஃபியாக்களை கொண்டுதான் இஸ்லாம் சென்றது. தாத்தாரியர்கள் ஆட்சி செய்த காலத்தில் துருக்கிஸ்தான், ஈரான் இந்த பகுதிகளில் அவர்களுடைய ஆட்சி இருக்குது. அந்த நேரத்தில் மன்னராக இருந்தவருடைய மகன் இளவரசர் துக்ளக் தைமூர் என்று சொல்வார்கள். அவர் இளவரசராக இருக்கிறார். இளவரசர் வேட்டைக்கு வர்றார். இந்த காலத்தில் வேட்டைக்கு வரக்கூடிய நேரத்தில் தாத்தாரிய மன்னர்கள்ல அந்த இளவரசர் வேட்டைக்கு வர்றாரு. வேட்டைக்கு வருகிற போது நிறைய நம்பிக்கை இருந்துச்சு. குறுக்க யாரும் வந்துடக்கூடாது, இது வந்துச்சுன்னா அப்படி நடக்கும், அது வந்துச்சுன்னா இப்படி நடக்கும், நம்பிக்கை இருந்துச்சு. அந்த நேரத்தில் அந்த தாத்தாரிய மன்னர்களுக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னு சொன்னா, வேட்டைக்கு செல்கிற நேரத்தில் ஈரானை சார்ந்த யாரும், ஈரானியர்கள் யாரும் குறுக்க வந்துடக்கூடாது. ஈரான்ல இருக்கிற மக்கள் எல்லாம் முஸ்லிம்கள், அவங்க குறுக்க வந்துட்டா வேட்டைக்கு போற காரியம் நடக்காது. அதனால அவங்க வேட்டைக்கு செல்ற நேரத்தில் எந்த ஈரானியும் உள்ள வந்துடக்கூடாது, அந்த வழியா வந்துடக்கூடாதுன்னு சொல்லி எல்லா பாதுகாப்பு ஏற்பாடும் செஞ்சு வச்சிருப்பாங்க. இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்ட நிலையில இளவரசர் துக்ளக் தைமூர் வேட்டைக்காக வர்றார். அல்லாஹ்வுடைய நாட்டா என்னவோ தெரியல, ஈரான்ல இருந்த ஒரு பெரிய சூஃபி மகான் ஷேக் ஜமாலுத்தீன் ஈரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்க தன்னுடைய சில சீடர்களோடு சஹாக்களோடு ஏதோ ஒரு வழியாக வந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த வழியில மன்னர் வேட்டைக்கு செல்கிற வழி. இப்ப மன்னருடைய ஆட்கள் திகைச்சு போயிட்டாங்க. இவ்வளவு பாதுகாப்பு, இவ்வளவு தடுப்பு ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டு இந்தானே எப்படி உள்ள வந்தாரு? உடனே அவரை பிடித்து கொண்டு இளவரசர்கிட்ட கொண்டு போறாங்க. துக்ளக் தைமூர் இடத்துல கொண்டு போய், நீங்க வேட்டைக்கு வர்ற வழியில இவ்வளவு பாதுகாப்பு செஞ்சு எப்படி இந்த ஆள் ஊடுருவிட்டாரு அப்படின்னு சொல்லி. இளவரசருக்கு சரியான கோபம். ஷேக் ஜமாலுத்தீன் ஈரானியை பார்த்து, ஈரானியர்கள் யாரும் வரக்கூடாது என்பது உங்களுக்கு தெரியாதா? நாங்கள் வேட்டைக்கு செல்கிற பாதையில எப்படி வந்தீங்கன்னு சொல்லி கடுமையான கோபம். ஷேக் ஜமாலுத்தீன் ஈரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அமைதியாக இருக்கிறாங்க. அந்த இளவரசர் அவங்கள ரொம்ப கோபப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பக்கத்தில் இருந்த ஒரு நாயை காட்டி கேட்கிறாரு, இந்த நாய் சிறந்ததா அல்லது நீங்கள் சிறந்தவரான்னு சொல்லி. அவருடைய நோக்கம் முஸ்லிம்களை இழிவாக்கருதணும், இந்த ஷேகை இழிவுபடுத்தணுங்கிற நோக்கத்துல இந்த நாய் சிறந்ததா அல்லது நீங்கள் சிறந்தவரான்னு கேட்டான். ஷேக் ஜமாலுத்தீன் ஈரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கொஞ்சமும் ஆதங்கப்படவில்லை, கோபப்படலை. இதுதான் முஸ்லிம்களுக்கு இந்த காலத்திலையும் தேவை. நாம எதிரி நம்மை எவ்வளவுதான் தாக்கினாலும் சரி, நம்முடைய பக்குவமான அணுகுமுறையை கொண்டு எதிரியினுடைய உள்ளத்தை வெல்லலாம். ஷேக் ஜமாலுத்தீன் ஈரானி இடத்துல இளவரசர் கேட்கிறாரு, இந்த நாய் சிறந்ததா அல்லது நீங்கள் சிறந்தவர்களா? அவங்க ஒரே ஒரு வார்த்தை தான் பதில் சொன்னாங்க, நான் மரணிக்கிற போது ஈமானோடு மரணித்தால் நான் சிறந்தவன், நான் மரணிக்கிற போது ஈமான் இல்லாமல் மரணித்தால் என்னை விட இந்த நாய் சிறந்தது. ஒரு மனிதனுடைய மரணம் எப்படியோ அப்படித்தான், எனக்கு மரண நேரத்தில் ஈமானுடைய வாய்ப்பு இருந்தால் நான் சிறந்தவன், இல்லை என்று சொன்னால் என்னை விட இந்த நாய் சிறந்தது. துக்ளக் மன்னருடைய அந்த தைமூர் மன்னனுடைய மனசுல இது ரொம்ப பதிஞ்சு போச்சு. அவர் சொன்னாரு, உங்களுடைய இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடித்து போனது, நான் இப்போதே முஸ்லீம் ஆயிடலாம் நினைக்கிறேன், ஆனா இப்ப நான் முஸ்லீம் ஆகி ஒரு பிரயோஜனமும் இல்லை. என் தந்தை தான் ஆட்சியில் இருக்கிறார், என் தந்தை மரணித்த பிறகு என்னுடைய அதிகாரம் வரும், நான் மன்னராகிற ஒரு காலம் வரும், நீங்க அப்ப என்ன சந்திங்க, கண்டிப்பாக நான் இஸ்லாம் ஆகுவேன், நான் முஸ்லீம் ஆனா இந்த நாட்டு மக்கள் எல்லாரும் முஸ்லீம் ஆவாங்க அப்படின்னு ஷேக் ஜமாலுத்தீன் ஈரானி இடத்துல அந்த துக்ளக் மன்னன் சொல்கிறான். ஜமாலுத்தீன் ஈரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய இருப்பிடம் திரும்புறாங்க. அவங்களுடைய ஹயாத் இருந்த காலம் வரைக்கும் ஆட்சி மாற்றம் வரல. அந்த மன்னர் மரணிக்கல, மன்னனுடைய மகன் ஆட்சிக்கும் வரல. மரணிக்கிற நேரத்தில் ஜமாலுத்தீன் ஈரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய மகனை அழைச்சு சொல்றாங்க, எப்பா இது மாதிரி தாத்தாரிய மன்னர்கள்ல துக்ளக் தைமூர் அடுத்த ஆட்சிக்கு வர்றார், அவருடைய தந்தைக்கு பிறகு ஆட்சிக்கு வருவார். அப்படி அவர் ஆட்சிக்கு வந்தாருன்னு சொன்னா நீ அவருடைய அரண்மனைக்கு செல், அவருடைய அரண்மனைக்கு சென்று அவருக்கு இந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்து. நீங்கள் வேட்டைக்கு செல்கிற போது உங்களை ஒரு பெரியவர் ஒருவர் சந்தித்தார், அவர்கிட்ட நாய் சிறந்ததா நீங்கள் சிறந்தவரா என்று ஒரு கேள்வி நீங்க கேட்டீங்க, அவருக்கு ஒரு வாக்குறுதி நீங்க கொடுத்திருக்கீங்க, நீங்க முஸ்லீம் ஆகிறதாக, நீ அவருக்கு ஞாபகப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஷேக் ஜமாலுத்தீன் ஈரானி அவர்கள் வஃபாத் ஆயிட்டாங்க. கொஞ்ச காலம் ஆகுது, காலங்கள் ஓடுகிறது. அந்த தந்தை இறந்து மகன் துக்ளக் தைமூர் ஆட்சிக்கு வருகிறார். அதை கேள்விப்பட்டதும் ஜமாலுத்தீன் ஈரானியுடைய மகன் அரசனை சந்திப்பதற்காக அரண்மனைக்கு வருகிறார். அரண்மனையில ஒரு சாதாரண மனிதரை உள்ள விட மாட்டாங்க, அதுவும் ஒரு ஈரானிய முஸ்லீம், அவரை உள்ள விட மாட்டாங்க, தடுத்து நிறுத்திடுறாங்க. அவர் ஒண்ணுமே செய்யல. அரண்மனை வாசல்ல 5 நேரமும் பாங்கு சொல்றாரு, தொழுகிறாரு. பாங்கு சத்தம் அரண்மனைக்குள்ள கேட்குமா? கேட்காது. 4 வக்துக்கு பாங்கு சொல்றாரு, உள்ள யாருக்கும் எதுவுமே தெரியாது.
ஃபஜ்ருடைய நேரம் வருது, ஃபஜ்ர் வக்து வந்ததும் பாங்கு சொல்றாரு. அது நிசப்தமான அமைதியான நேரம் என்பதனால அரசனுக்கும் அந்த பாங்கு சத்தம் காதுல விழுது. தன்னுடைய சகாக்கள்கிட்ட கேட்கிறாரு, என்னப்பா ஏதோ ஒரு புதுசா ஒரு சத்தம் கேட்குதுன்னு சொல்லி. வெளியில இருந்து வந்த ஒரு ஆளு வெளியில என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, இந்த மாதிரி தொழுகிறாரு, பாங்கு சொல்றாருன்னு சொல்லி அவரை உள்ள வர சொல்லுங்கன்னு சொன்னான். உள்ள போனவர் சொன்னாரு, என்னை உங்களுக்கு தெரியாதுதான், ஆனா என்னுடைய தந்தை உங்களுக்கு தெரியும். என் தந்தைக்கு நீங்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தீர்கள், அந்த வாக்குறுதியை நினைவுபடுத்த வேண்டும் என்று என் தந்தை அறிவுரை செய்திருந்தார்கள், அதை நினைவுபடுத்தத்தான் வந்தேன் என்று சொன்னதும் உடனே அந்த துக்ளக் தைமூர் கலிமா சொல்லி முஸ்லீம் ஆயிட்டார். தாத்தாரியர்கள் ஒட்டுமொத்தமாக முஸ்லீம் ஆயிட்டான். இதெல்லாம் யாரை கொண்டு? இந்த சூஃபி பெரியார்கள், இந்த ஞானிகள், இவர்களை கொண்டுதான். அவங்க உலகத்தினுடைய பெரிய தாயிகளாக இருந்தாங்க. பெரும் பெரும் கூட்டம் எல்லாம் அவர்களின் காரணமாக முஸ்லீமானது. இந்த பக்குவம் தான் எல்லா காலகட்டத்திலும் வென்றது.